பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனம். புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 1 verse 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். கர்த்தருடைய நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு அழைத்து செல்லுகிற பொறுப்பு யோசுவாவை கிட்ட வந்தது. கர்த்தர் யோசுவாவை அழைத்து, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு நீ கானான் தேசத்துக்கு போன்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். என்னன்னா, என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லையா, அதுல உள்ளவைகள் எல்லாம் கை கொள்ளும்படி நீ பலன் கொண்டு திடமனதா இரு. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு நீ வலது புறமும் இடது புறமும் சாயாதே, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும், அதில் உள்ளவைகளை அதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இரு, இரவும் பகலதை தியானித்து கொண்டிரு அப்படிலாம் ஆண்டவர் சொல்றதை நம்ம இங்க இந்த வசனத்துல இன்றைக்கு நம்ம தியானித்தோம். அப்புறம் கர்த்தர் சொன்னா, நீ பலன் கொண்டு திடமனதா இரு, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்துகிறத நம்ம இந்த அதிகாரத்துல இங்க நம்ம படிக்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு இல்லையா, நம்முடைய வழிகள் வாய்க்க வேண்டும், நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா இந்த வசனத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாங்க. என்னன்னா, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நமக்கு என்ன அப்படின்னா இந்த வேத புத்தகம் இல்லையா, இந்த வேத புத்தகம் நம்முடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வாயை திறந்து இந்த வேத வசனங்களை நம்ம சொல்றவங்களா, அறிக்கை இடுகிறவர்களா இருக்கணும். ஆமே, அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும் ஆண்டவரை இயேசு சொன்னாங்க இல்லையா. நம்முடைய இருதய வேத வசனங்களால நிரம்பி இருக்கிறப்ப நம்முடைய வாய் வேத வார்த்தைகளை தான் பேசும். அப்ப இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு நீங்காமல் இருக்கட்டும் சொல்லி இல்லையா, வாயை விட்டு பிரியாது இருப்ப. அப்ப நம்ம வாயில எப்பவும் என்ன இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கணும். அந்த வார்த்தை தான் ஆவியும் ஜீவனுமா இருக்கு, அந்த வார்த்தை தான் கிரியை செய்யும். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அதை என்னென்ன கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும், அதுல எழுதி இருக்கிற வழிகளின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டிருது என்று சொல்லி. அப்ப இரவும் சங்கீதம் 1 அதிகாரத்துல படிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆமே, அப்ப நம்ம அப்படியே சும்மா வாசிச்சுட்டு அப்படியே போறது கிடையாது, அதை மெடிடேட் பண்ண நம்முடைய இருதயத்துல வைத்து வைத்து இல்ல, என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டதுன்னு தாவீது சொல்லுகிறார். அப்ப நம்ம தியானிக்க தான் அது நம்முடைய இருதயம் என்னாகும்? அனல் கொள்ளும். ஆமே, அப்ப நம்ம தியானிக்க கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தா அந்த வேதத்தை நம்ம இருதயத்துல வைத்து அதை தியானம் பண்ண என்னன்னா அந்த நம்மளுடைய வாழ்க்கை மாறும். அப்பதான் என்ன பண்ணுவோம்? நம்ம கேட்டதை நம்மளோட வாசித்ததை மறக்காம நம்ம என்ன பண்ண முடியும்? அதை எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நம்ம செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஏதோ நான் இன்னைக்கு ஒரு சாப்டர் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்து அப்படியே ஓடிட்டே இருப்போம். இல்லை, அப்படி இருக்காம அதை நம்ம தியானிக்கும் பொழுது அதன்படி நம்ம செய்கிறவர்களாக நம்ம இருப்போம் இல்லையா. அந்த வேத வசனங்களை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி யாக்கோபு 1 அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அப்படி நம்ம தியானித்து அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் சொல்றாங்க, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவான் என்று சொல்லி. இங்கிலீஷ்ல வாசிச்சோன்னா, யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ் அண்ட் யூ வில் ஹாவ் குட் சக்சஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்ப என்னன்னா, நம்ம எல்லாருமே நம்ம லைஃப் நல்லா நம்ம காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும், நம்ம நல்லா ப்ராஸ்பரஸா இருக்கணும் அப்படிதான் எல்லாருமே விரும்புவோம் இல்லையா. அப்ப நம்ம வாழ்க்கை நல்ல செழிப்பா இருக்கணும் இல்லையா. நமக்கு எல்லாவற்றிலையும் நமக்கு வெற்றி வேண்டும், நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயம் வேண்டும் அப்படின்னா
நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேத புத்தகத்தை நம்ம நேசிக்கணும். அது நம்மளுடைய வாயை விட்டு நம்முடைய இருதயத்தை விட்டு நம்ம நீங்காமல் இருக்கும்படி அப்படியாக இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமே. தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் உம்முடைய மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்க அப்பா. இந்த வேத புத்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்கள் கண்களை விட்டு எங்களோட வாயை விட்டு பிரியாமல் இருக்கும்படியாக எப்போதும் அதை நாங்கள் தியானித்து எங்களுடைய இருதயத்தில் வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. எங்களுடைய வழியை நாங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமே, நாங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளணுமே. இந்த வேதத்தை நேசிக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.